Good morning students. 10th maths unit 2 பார்த்துட்டு இருக்கோம். நம்ம unit 2ல exercise 2.1ல நேத்து 4th sum பார்த்தோம். இன்னைக்கு 5th question. இந்த 5th question என்னன்னு பார்க்கலாம். Prove that square of any integer leaves the remainder either 0 or 1 when divided by 4. ஓகேவா? ஒரு integer square of any integer ஒரு integer நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்கொயர் பண்ணுறோம், வர்க்கப்படுத்துகிறோம். அப்படி வர்க்கப்படுத்தும் பொழுது ரிமைண்டர் 0வா இருக்கும், இல்லாட்டி 1 வரணும். ஓகேவா? 0 வரும், இல்லாட்டி 1 தான் வரும். when divided by 4 அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஒரு இண்டீஜரை, ஓகேவா, எனி இண்டீஜர், எந்த இண்டீஜர்லாம் எடுத்துக்கிட்டு என்ன பண்ண போகிறோம்னா அந்த இண்டீஜரை ஸ்கொயர் பண்ணுறோம். ஸ்கொயர் பண்ணும் பொழுது நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்கன்னா, ஸ்கொயர் பண்ணனா ஒரு ஆன்சர் கிடைக்கும். அந்த ஆன்சரை 4 டேபிளில் டிவைட் பண்ணினா ரிமைண்டர் 0 வரும், இல்லாட்டி 1 தான் வரும். மீதி வந்துட்டு 0 வரும், இல்லாட்டி 1 தான் வரும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அப்படியா? நம்ம செக் பண்ணி ப்ரூவ் பண்ணி சொல்லலாம். இப்போ எந்த இண்டீஜர் எடுத்தினாலும் அந்த இண்டீஜர்ஸ் ஒன்று ஈவன் நம்பராக இருக்கும், இல்லாட்டி ஆட் நம்பராக இருக்கும். இல்லை சார் இதை தவிர வேற ஏதாவது இருக்குமா அப்படின்னா நீ சொல்லலாம். ஓகேவா? ஈவன் நம்பராக இருக்கும், இல்லாட்டி ஆட் நம்பராக இருக்கும். இண்டீஜர்ஸ் நான் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணும்பொழுது அது ஈவன் நம்பராக வரலாம், இல்லாட்டி ஆட் நம்பராக வரலாம். ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா அதுக்கு நாம் ஃபார்ம் 2q அப்படின்னு கொடுத்துக்க போகிறோம். ஆட் நம்பராக இருந்துச்சுன்னா இதோடைய அடுத்த நம்பர் தான் ஆட் நம்பர், 2q + 1 அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? இண்டீஜர்ஸ் சொல்லிட்டாங்க. இண்டீஜர்ஸை ஸ்கொயர் பண்ணி 4 டேபிளில் டிவைட் பண்ணனா ரிமைண்டர் 0 வரும், இல்லை 1 தான் வரும், வேறு எதுவுமே வராதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம், செக் பண்ணி பார்க்கலாம் வருமா வராதான்னு. வந்தால் இட் இஸ் ட்ரூ, வரலன்னா கொடுத்துக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு கான்ட்ரடிக்ஷன், முரண்பாடானதுன்னு எழுத போகிறோம். இப்போ என்ன எழுதிப்பட்டோம், இதன் கரெக்ட் புரிஞ்சுக்கணும். இண்டீஜர்ஸ் அப்படின்னாவே ஈவன் நம்பர் ஆட் நம்பர், ஈவன் நம்பர் இருக்கும், இல்லாட்டி ஆட் நம்பர் இருக்கும். இப்போ ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா அதோடைய ஃபார்ம் 2q, ஆட் நம்பராக இருந்துச்சுன்னா அதோடைய ஃபார்ம் ஒற்றைப்படை எண். இரட்டைப்படை எண்ணாக இருந்தால் 2q, ஒற்றைப்படை எண்ணாக இருந்துச்சுன்னா 2q + 1. ஃபர்ஸ்ட் கேஸில் வந்துட்டு நான் இரட்டைப்படை எண் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். ஏவோட வேல்யூ 2q இரட்டைப்படை எண் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ இதெல்லாம் பண்ணணும், வர்க்கப்படுத்தணும். ஸ்கொயர் பண்ணணுமா? இப்போ ஸ்கொயர் பண்ணு. இதை ஸ்கொயர் பண்ணால் a², 2q². இப்போ 2q² அப்படின்னா என்ன வந்துடும், 4q². ஓகேவா? 4q². இப்போ இங்கே டிவைட் பை 4 தானே. இங்கே என்ன இருக்குது பாரு, அந்த ஃபார்ம் தானே வரும். நமக்கு எங்கன்னா வரும் abq + r, அந்த ஃபார்மில் தானே வரும். இப்போ இங்கே ரிமைண்டர் என்ன இருக்குது பார் சார், ரிமைண்டர் அந்த இடத்துல எதுவுமே இல்லை சார். இது 4 டேபிளில் டிவைட் ஆகிடும். இந்த நம்பரை 4 டேபிளில் டிவைட் ஆகும். ரிமைண்டர் வந்துட்டு இல்லை. therefore ரிமைண்டர் = 0 when divided by 4. அப்போ எந்த ஈவன் நம்பரை நீ செக் பண்ணி பாரு. எந்த ஈவன் நம்பரை 2ன்னு எடுத்துக்கா, 4 எடுத்துக்கா, 6 எடுத்துக்கா, 8, 10, எந்த ஈவன் நம்பரை 4 டேபிளில் டிவைட் பண்ணாலும் ரிமைண்டர் 0 தான் வரும். ஓகேவா? ஓகே சார், கரெக்ட். அப்போ கேஸ் 2, செகண்ட் கேஸ். அப்போ ஒற்றைப்படை எண் a = 2q + 1 அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். இப்போ இதை ஸ்கொயர் பண்ண போகிறோம். a² = 2q + 1². அப்போ என்ன வரும் நமக்கு, இதை ஸ்கொயர் பண்ணும்போது a² + 2ab + b², அந்த ஃபார்முலா போட்டோம்னா 4q² + 4q + 1 வரும். இந்த 2 டேம்லேருந்து 4q வெளியில் எடுத்துக்கலாம். 4q எடுத்துக்கலாம், q + 1 + 1 அப்படின்னு இருக்கும். ஓகேவா? அப்போ அந்த q இன்ட்டு ஆல்ரெடி சம் போட்டோம், கேன்னு ஒரு சம் வச்சு போட்டோம் நம்ம எக்ஸசைஸில், எக்ஸாம்பிள் சம் ஒன்று போட்டோம் நினைக்கிற மாதிரி. அப்போ 4m + 1 பாரு, +1 இருக்கா, இது ரிமைண்டர், இது நமக்கு ரிமைண்டர். அப்போ ரிமைண்டர் r = 1. இப்போ செக் பண்ணி பாரு, ஒற்றைப்படை எண் ஏதாவது ஒரு ஒற்றைப்படை எண் 7 சார், ஒற்றைப்படை எண்ணை வந்துட்டு 3 எடுத்துக்கிறேன் சார். 3 ஸ்கொயர் பண்ணு, ஸ்கொயர் பண்ணால் 9. 9 4 டேபிள் டிவைட் பண்ணனா சார் 2 4 சார் 8, மீதி 1 வருது. இல்லை சார் நான் 5 தான் சார் எடுத்துக்குவேன், 5 எடுத்துக்கா. 5 எடுத்து ஸ்கொயர் பண்ணினா 25. 25 4ஆம் வாய்ப்பாட்டில் டிவைட் பண்ணு, என்ன வரும் சார், 3 × 8 24 சார். சரி, 4 டேபிளில் 4 6 சார், 4 6 சார் 24 சார், 6 டைம்ஸ் வருது. ரிமைண்டர் 1 வருது, ரிமைண்டர் 1. அப்போ கொடுத்துக்கிற கண்டிஷன் என்னது, ரைட், த ஸ்கொயர் ஆஃப் எனி இண்டீஜர்ஸ் leaves the remainder either 1 0 or 1 when divided by 4. ஓகேவா? எந்த ஒரு மிக எண்ணையும் அந்த முழுக்களையும் வர்க்கப்படுத்தும் பொழுது, வர்க்கப்படுத்தி 4ஆல் வகுக்கும் பொழுது
ஓகேவா? எந்த ஒரு முழு எண்களையும் வர்க்கப்படுத்தி 4ஆல் வகுக்கும் பொழுது மீதி 0 மற்றும் 1 தான் கிடைக்கும். ஓகேவா? ஸ்டேட்மெண்ட், கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் பார்த்து எழுதிடுறேன். இது வந்துட்டு 5th கொஸ்டின். அடுத்தது 6th ஒன். 6th ஒன் என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு 3 சம் கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்க, யூஸ் யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் டு ஃபைண்ட் த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், HCF. இதுவும் GCDனாலும் ஒன்று தான். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் ரெண்டும் ஒன்று தான். ஒரு 4 சம் கொடுத்துக்கிறாங்க. ஓகேவா? ரொம்ப ஈஸியான சம்மு. எப்படி போடலான்னு பாரு. அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் 6th ஃபஸ்ட்டு கொஸ்டின் HCF ஆர் GCD. ஓகேவா? உனக்கு மீ போ வா அப்படின்னு இருக்கும். மீ போ வா அப்படின்னு இருக்கும். மீ போ வா காண்க அப்படின்னு இருக்கும். யூசிங் யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம், A இஸ் ஈக்குவல் டு இது ஃபார்முலா. இந்த 2 நம்பரில் பெரிய நம்பரை தான் டிவைட் பண்ண போகிறோம். சின்ன நம்பரால் டிவைட் பண்ண. அப்போ 412 டிவைடட் பை 340. இந்த 412ல் 340 எத்தனை டைம் இருக்கும் சார்? ஒரு டைம் தான் சார் இருக்கும். 340 ஒரு டைம் தான் இருக்கும். 2 டைம் போட்டோம்னா இது என்ன ஒரு 680 போயிடும். ஒரு மீதி மைனஸ் பண்ணு. இப்போ 2 இங்கே பாரோ வாங்கி மைனஸ் பண்ணோம்னா 11. 11லேருந்து 4 மைனஸ் பண்ணால் 72. இதை தான் எழுதிருக்கும் பார். 412ல் 340 டிவைட் பண்ண போகிறேன். ஏங்கிறது 412 டிவைட் பை பிங்கிறது 340 டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒரே ஒரு டைம் தான் வரும். 340 ஒரு டைம் தான் இருக்கும். கோஷன் வந்துட்டு ஒரு டைம் தான், ஒரு டைம் தான் இருக்கும். ப்ளஸ் 72. இப்போ என்ன சொல்லியிருக்கிறோம் நம்ம? HCFனா என்னது? சரி, இங்கே 0 வந்துச்சுன்னா இது HCF. 0 வந்துச்சா? 0 வரல. அப்போ என்ன பண்ணணும்? திரும்ப இந்த 340 72ஆல் டிவைட் பண்ணணும். 340 72ஆல் டிவைட் பண்ணால் எத்தனை டைம் சார் வரும்னு பார்க்குறோம். இப்போ 70, இது 340, 7 5 35, 5 டைம் போட்டிங்கன்னா 350 போயிடும். இப்போ 4 டைம் போட்டுப்பாரு. 4 2 சார் 8, 4 7 சார் 28. மீதி என்ன வரும்? 2, 4ல் 8 மைனஸ் பண்ண முடியாது. இங்கே வரணும் 14 அப்படின்னா 14ல் சாரி இங்கேயே மைனஸ் பண்ண முடியாது. இங்கே என்ன இருக்கும்? 3 இருக்கும். 13 வந்துடும். 13லேருந்து மைனஸ் பண்ணும்போது நமக்கு இங்கே 5 அப்படின்னு வரும். இப்போ 52 அப்படின்னு வரும். அப்போ 340 72ஆல் டிவைட் பண்ணும் பொழுது கோஷன் 4 டைம்ஸு, ரிமைண்டர் 52. இப்போ 0 வரலையா? இஸ் நாட் ஈக்குவல் டு 0. திரும்ப என்ன பண்ணணும்? இந்த 72வை 52ஆல் டிவைட் பண்ணணும். 72வை 52ஆல் டிவைட் பண்ணணும். எத்தனை டைம் வரும்? ஒரே ஒரு டைம் தான் சார் வரும். மீதி 20. 72வை 52ஆல் டிவைட் பண்ணும்பொழுது ஒரே ஒரு டைம் தான் சார் வரும். ப்ளஸ் 20. திரும்ப என்ன பண்ணணும்? இது 0 வரலையா? திரும்ப என்ன பண்ணணும் சார்? 52வை 20ஆல் டிவைட் பண்ணணும். 52வை 20ஆல் டிவைட் பண்ணணும். எத்தனை டைம் வரும் பாரு சார்? 20 வந்துட்டு 2 டைம்ஸ் இருக்குது சார். 2 20 சார் 40. ரிமைண்டர் 12. 52ல் 20 2 டைம்ஸ் வரும். ப்ளஸ் மீதி வந்துட்டு 12. இப்போ 0 ஆயிடுச்சா சார்? திரும்பவும் 0 ஆகலாம் சார். அப்போ அடுத்த ஸ்டெப் இப்போ என்ன பண்ணணும்? 20யை 12 டேபிளில் டிவைட் பண்ணலாம். 20ல் எத்தனை 12 இருக்கும் சார்? ஒரே ஒரு டைம் தான் சார் 12 வரும். ரிமைண்டர் 8 சார். அப்போ 20ல் 12ஆல் டிவைட் பண்ணும் பொழுது ஒரே ஒரு டைம் தான் 12 இருக்கும். மீதி 8. இப்போ 0 ஆயிடுச்சா மீதி சார்? இல்லை சார், மீதி 8 இருக்குது. இப்போ திரும்பவும் 12 8 டேபிளில் டிவைட் பண்ணு. அப்போ 12ல் எத்தனை 8 இருக்கும் சார்? ஒரே ஒரு 8 தான் சார் இருக்கும். ரிமைண்டர் 4 சார். ரிமைண்டர் 4 வரும். இப்போ 12 டேபிள் 8ஆல் டிவைட் பண்ணும் பொழுது ஒரே ஒரு 8 தான் இருக்கும். மீதி 4. இப்போ 0 ஆகிடுச்சா சார்? இன்னும் 0 ஆகலாம் சார். திரும்பவும் 8ஐ 4 டேபிளில் டிவைட் பண்ணு. 8ஐ 4 டேபிள் டிவைட் பண்ண சார். 2 4 சார் 8. ரிமைண்டர் 0. இங்கே தான் சார் 0 ரிமைண்டர் வந்துருச்சு. இப்போ 8ஐ 4 டேபிளால் டிவைட் பண்ணும்பொழுது 2 4 சார் 8. ரிமைண்டர் 0 கிடச்சிருச்சு சார். ரிமைண்டர் 0 வந்துருச்சு. ரிமைண்டர் மட்டும் என்ன கிடச்சிருச்சு? 0ன்னு வந்துருச்சு. தேர்ஃபோர் HCF ஆஃப் மீ போவா இது 340
412 மீப்போவா HCF of 340, 412 is equal to இங்கே 0 வந்தால் இந்த டிவைசர் தான் உனக்கு HCF. ஓகேவா? இந்த டிவைசர் இருக்குல்ல, இந்த B அதுதான் HCF. ஓகேவா? ஃபர்ஸ்ட் சம் நான் போட்டேன். இதே மாதிரி உனக்கு அடுத்தது செகண்ட் கொஸ்டினும் தேர்டு கொஸ்டினும் சின்னதாக தான் இருக்குது. ஒரு இவ்வளோ ஸ்டெப் வருது, ஒரு 2-3 ஸ்டெப் தான் வரும். ஹோம்ஒர்க்கு கண்டிப்பாக போட்டுட்டு அனுப்பணும், ஏமாற்றக்கூடாது. ரெண்டாவது கொஸ்டினும் மூணாவது கொஸ்டினும் ஹோம்ஒர்க் இதே மாடல் தான். கொஞ்சம் நம்பர் கொஞ்சம் பெரிய நம்பராக இருக்கும், ஆனால் நிறைய ஸ்டெப் வராது. ஒரு 2 ஸ்டெப்பில் ஆன்சர், 2-3 ஸ்டெப்பில் ஆன்சர் வந்துடும். நான் இப்போ ஒரு 3 நம்பர் இருக்கிற மாதிரி இருக்குது, அதான் உனக்கு நான் போட்டு காமிக்கிறேன். 3 நம்பர் இருக்கிற மாதிரி இருக்குது, அந்த செம்மன் உனக்கு போட்டு காமிக்கிறேன் பாரு. இது ஈஸியாக தான் இருக்கும். 84, 90, 120 இருக்குது சார். 2 நம்பர் இருக்கும்போது பெரிய நம்பர் வச்சு சின்ன நம்பரை டிவைட் பண்ணிக்கிட்டீங்க. இப்போ 3 நம்பர் இருக்குது, இது எப்படி சார் டிவைட் பண்ணுறது அப்படின்னா, அந்த 3 நம்பரில் அதில் 2 சின்ன நம்பர் சூஸ் பண்ணிக்க சார். 84, 90, 120ல் 90யும் 84 தான் சின்ன நம்பர், 90யும் 84 சின்ன நம்பர். அதை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம். அந்த 2 நம்பரில் 90, 84 சின்ன நம்பர். அப்போ 90 அப்படிங்கிறது தான் பெரிய, அதை 84ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 90யை 84ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஒரே ஒரு டைம் தான் சார் 84 வரும், ரிமைண்டர் வந்துட்டு 6. ஓகேவா? 90 is equal to 84ஆல் டிவைட் பண்ணும்போது ஒரே ஒரு டைம் தான் வரும், மீதி 6. சார் நாட் ஈக்குவல் டு 0, 0 வரல. அப்போ திரும்ப என்ன பண்ணணும்? 84 6ஆம் வாய்ப்பாட்டில் வகுக்கணும். 84 6ஆம் வாய்ப்பாட்டில் வகுக்க போகிறோம். அப்போ 84 எங்கே பாரு, இந்த 8ல் 1 6, ரிமைண்டர் 2, 24. 24ல் சார் 4 6 24. சார் ரிமைண்டர் 0 வந்துருச்சு. 84 6ஆம் வாய்ப்பாட்டில் வகுக்கும் பொழுது 14 டைம் வருது, 14 டைம்ஸ் வருது, ப்ளஸ் ரிமைண்டர் 0 ஆயிடுச்சு. ஓகேவா? ரிமைண்டர் 0 ஆனால் HCF ஆஃப் 90, 84 மீப்போவா இஸ் ஈக்குவல் டு 6. சார் ஃபர்ஸ்ட் நம்பருக்கு நாம் மீப்போவா கண்டுபிடிச்ச HCF கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இன்னொரு நம்பர் 120 இருக்குதா அப்படிங்கும்போது அந்த 120வும் இந்த HCFக்கும் நம்ம திரும்ப என்ன பண்ணணும்? HCF கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்ச ஆன்சருக்கும் அந்த மீதி இருக்கிற அந்த 120க்கும் HCF கண்டுபிடிச்சா போதும். அப்போ இதில் என்ன பண்ண 120யை 6 டேபிள் டிவைட் பண்ண போகிறோம். 120 இஸ் டிவைடட் பை 6. சின்ன நம்பர் 6 தானே, 6 டேபிள் டிவைட் பண்ணிங்கன்னா சார் 2 6 are 12, இது 0. அப்போ கீழே 0 வந்துடும். இது டிவைட் பண்ண முடியாது, அப்போ 0 மேலே போயிடும். ஓகேவா? இப்போ 120 இஸ் ஈக்குவல் டு சார் 6 into 20 120, 20 டைம்ஸ் வந்துடும். ரிமைண்டர் 0 ஆயிரும். தேர்ஃபோர் HCF ஆஃப் இப்போ எல்லா நம்பரும் 84, 90 and 120 இஸ் இப்போ 0 ஆச்சு அப்படின்னா 0 ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த B தான் ஆன்சர். ஓகேவா? எந்த நம்பரால் டிவைட் பண்ணி 0 தான் அந்த டிவைஸ் அந்த வகுத்தமோ அந்த நம்பர் தான் அதனுடைய HCF. ஓகேவா? 84, 90 மற்றும் 120 மீப்போவா இஸ் ஈக்குவல் டு 6. இதே மாடலில் எக்ஸாம்பிள் சம் 2.6ல் இருக்கும், ஆனால் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் இதோட கொஞ்சம் அதிகமாக வரும். அவன் என்ன பண்ணிருப்பானா, ஒவ்வொரு இடத்துலையும் யூசிங் த யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் கொடுத்துருப்பாங்க. நீ அதெல்லாம் எழுத வேண்டாம். நம்ம இந்த முன்னாடி சம்மில் எப்படி ஸ்டெப்பாக போட்டோமோ இது மாதிரி போட்டுட்டு எனக்கு எழுதிக்கலாம். இங்கே ஒரு 2 சம் ஹோம்ஒர்க் கொடுத்துக்கிறேன், இங்கே ஒரு சம் ஹோம்ஒர்க் இருக்குது. இந்த 3 சம்மும் உனக்கு ஹோம்ஒர்க் போட்டுட்டு தெரியலனா உடனே எனக்கு என்னன்னு கால் பண்ணி அப்பப்போ கேட்டுக்க. எனக்கு கால் பண்ணாலும் சரி, மிஸ்ஸு கால் பண்ணாலும் சரி, கால் பண்ணி கேளுங்க. ஓகேவா? நம்ம இன்னும் இதில் ஒரு 3 சம் இருக்குது, அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.